Hello everyone, welcome to VM Commerce. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 11th standard accountancy unit 10 depreciationல இருந்து exercise problem number 4 பார்க்க போறோம். நம்ம previousா வந்து 1, 2 and 3 ஒரே வீடியோல பார்த்துட்டோம் மூணு ப்ராப்ளம்ஸும். இப்போ fourth problem பார்க்க போறோம். fourth problemமும் அதே straight line method தான். ஸோ இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷனும் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷனும் எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ நான் ப்ரீவியஸ் அந்த ப்ராப்ளம்ஸ் பண்ணும்போதே இந்த ஃபார்முலா வந்து சொல்லியிருக்கேன். We can get into the problem. See, calculate the rate of depreciation under straight line method. So rate of depreciation அப்படினாலே நம்ம amount of depreciation கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் rate of depreciation கண்டுபிடிக்க முடியும். See, purchased a second hand machinery 1/1/2018 for rupees 38,000. So second hand machinery வாங்கியிருக்கிறாங்க 38,000க்கு. So 1/1/2018 they spent 12,000 on its repairs. எப்பயுமே வந்து ஒரு செகண்ட் ஹேண்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளே வந்து ஒரு டூ வீலரோ பைக்கோ ஏதோ ஒன்று நம்ம வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்குகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை சர்வீஸ்க்கு விட்டுட்டு ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் செக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை ட்ரைவ் பண்ண ஆரம்பிப்போம். இந்த சேம் வே செகண்ட் ஹேண்ட் அப்படிங்கும்போது அந்த ரிப்பேரிங் சார்ஜஸும் காஸ்ட் ஆஃப் த அசட்டில் இன்க்ளூட் ஆகிடும். ஓகேவா? ஸோ செகண்ட் ஹேண்ட் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு அதை சர்வீஸ் விட்டதுக்கப்புறம் தான் நம்ம யூசேஜுக்கு கொண்டுட்டு வருவோம். So this should be included in the purchasing price plus this repairing for the cost of machinery. So expected useful life of the machine is 4 years. Life கொடுத்துட்டாங்க. Then residual value, that is scrap value 6,000 கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். ஸோ ஃபார்முலா தெரியும், அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஈக்குவல் டு ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை யூஸ்ஃபுல் லைஃப். இந்த ஒரிஜினல் காஸ்ட் அப்படின்னு வரும்போது நம்ம இந்த செகண்ட் ஹேண்ட் மிஷினரியோட பர்ச்சேசிங் ப்ரைஸையும் ரிப்பேரிங் சார்ஜஸ் 12,000ஐயும் ஆட் பண்ணணும். அதுதான் ஒரிஜினல் காஸ்ட். இங்கே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் 38,000 ப்ளஸ் 12,000 மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க 6,000. ஓகேவா? ஸோ அப்போ ஒரிஜினல் காஸ்ட் வந்து எவ்வளோ வருது நமக்கு? 38 ப்ளஸ் 12 வந்து 50,000. அப்போ 50,000 மைனஸ் 6,000 we are getting 44,000 divided by 4. ஓகேவா? ஒரிஜினல் காஸ்ட்டு செகண்ட் ஹேண்ட் மிஷினரி அப்படின்னாலே நம்ம அதனுடைய ரிப்பேரிங் சார்ஜஸையும் காஸ்ட் ஆஃப் த அசட்டில் இன்க்ளூட் பண்ணணும். 44,000 divided by 4. அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் இஸ் 11,000. இப்போ அமௌண்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷனில் அதை நம்ம அப்ளை பண்ணணும் அந்த ஃபார்முலாவில். ஸோ அப்போ அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் 11,000, ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோ 50,000, அதையும் மறந்துடக்கூடாது. பர்ச்சேசிங் ப்ரைஸ் ப்ளஸ் ரிப்பேரிங் சார்ஜஸ் 50,000, 11,000, 50,000 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட் இன்டூ 100. அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ப்ரீவியஸ் பேஜில் கண்டுபிடிச்சோம் 11,000. ஸோ ஒரிஜினல் காஸ்ட் என்ன 50,000 சொல்லியிருக்கேன் இன்டூ 100. ஸோ அப்போது இந்த 2 0 2 0 இதில் இருக்கிற 2 இங்கே கேன்சல் ஆகிடும். ஸோ 110 by 5 அப்போ 22%. ஸோ அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் இஸ் 11,000, ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் இஸ் 22%. இந்த பர்சன்டேஜ்ன்ற சிம்பிள் போட மறந்துடாதீங்க ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன். அதே மாதிரி அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷனில் ருபீஸ் ஆன்சர் எழுதும்போது கண்டிப்பாக இந்த ருபீஸ் சிம்பிள், பர்சன்டேஜ் சிம்பிள் இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து எழுதணும். அப்போ தான் வந்து நமக்கு ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ருபீஸ் 11,000, ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் 22,000. ஸோ இந்த ஆன்சர் இப்படி நம்ம எழுதும்போது ஸ்கோர் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே? So this is the solution for the problem number 4. Thank you.